அண்ணன் டிடிவி, அண்ணன் டிடிவி, அண்ணன் டிடிவி நன்னில சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் ஆர்கே, ஆர்கே, அண்ணன் ஆர்கே, நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர்கே, வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆர்கே, வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆர்கே. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைஞர் சமுதாயம், அமைதி, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு வழங்கி மாநில நமது நன்னிலம் சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் உங்களை எல்லாம் 3 முறை இந்த பகுதியிலே உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றிகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் எல்லாம் 4வது முறையாக அவரை மீண்டும் தேர்ந்தெடுப்பதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்பதை உணர்த்துகின்ற விதமாக வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் இபிஎஸ் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வழங்கியுமான் பகுதி நமது நன்னிலம் தொகுதி தயாராகிவிட்டது என்பதை இங்கே உங்கள் கரகோஷத்திலிருந்தும் உங்கள் ஆர்வத்திலிருந்தும் காணப்படுகின்ற எழுச்சியிலிருந்தும் என்னால் உணர முடிகிறது. வழங்கிமான் என்பது பள்ளி பருவத்திலேயே நான் இங்கே எங்க அப்பா எங்க பிடிஓவா 5 வருஷம் இருந்தாங்க. இங்க பிடிஓ ஆபீஸ்ல 3ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த நடுத்தர ஸ்கூல்லயும் இங்க உள்ள இப்ப ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருக்கு, அப்ப ஹைஸ்கூல்லயும் படிச்சேன். இங்க உள்ள பள்ளி வாசல்ல அப்ப இங்க உஸ்மான் என்னுடைய ஃப்ரெண்ட் இருப்பாரு, அது மாதிரி அங்க பள்ளிவாசலுக்கு எழுத்தாப்புல அபுபக்கர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவங்களோட வந்து அங்க அழகான பள்ளிவாசல் உண்டு, அதுல வந்து எல்லாம் படிப்போம் பகல் நேரத்துல சனி ஞாயிறுல. அந்த அளவுக்கு வழங்கிமான் மிகவும் எங்களுக்கு பிடித்த ஊர். இங்க வரும்போதெல்லாம் வழங்கிமான் மாரியம்மனை வணங்காமல் செல்வதில்லை. அந்த கோயில் பூசாரி செல்வம் கூட என்னுடைய வகுப்பு தோழன் தான். அதுபோல வழங்கிமானும் எங்களோடு எங்கள் உணர்வோடு கலந்த ஊர். இங்கே எனது அன்பு நண்பர், எனது கல்லூரி கால நண்பர் காமராஜ் அவர்கள் மன்னார்குடி காலேஜில் நான் +2 படிக்கிறப்ப காலேஜில் படித்தவர். அப்பொழுதே அவர் அதிமுகவில் புரட்சி தலைவர் காலத்தில் மிகவும் எழுச்சியோடு செயல்படக்கூடிய இளைஞர். மன்னார்குடி காலேஜில் சேர்மனாக எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எனது நீண்ட நாள் நண்பருக்கு இன்றைக்கு இரட்டை இலை சின்னத்தில, அதுவும் 9 வருடங்கள் கழித்து மீண்டும் இரட்டை இலை சின்னத்தில வாக்கு சேகரிப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. காரணம், அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் கட்டி காத்த வெற்றி சின்னம் அது. அந்த இரட்டை இலை சின்னம் என்றாலே அதற்கு தனி மகிமை உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற 4வது முறையாக நமது நன்னிலம் தொகுதியிலே வெற்றி பெறப் போகிற அருமை சகோதரர் காமராஜ் அவர்களை வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து இந்த முறை 2011, 16, 21 தாண்டி அதிக வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த தொகுதியில மூளை முடுக்கெல்லாம் காமராஜ் அவர்கள் எல்லா பகுதிகளின் தேவைகளை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக எல்லா பணிகளையும் செய்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமையை தருகின்ற விஷயம். இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக பணபலத்தை மாத்திரம் நம்பி இங்கே அவர்கள் எப்படியாவது வென்றுவிடலாம் நன்னிலத்தில் என்று
எங்கிருந்தோ வேட்பாளரை நெல்லையிலிருந்து கொண்டாந்து இங்க வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. காரணம், எங்க நண்பர் காமராஜை எதிர்த்து போட்டியிட இங்க உள்ளவர்களுக்கு மனமில்லை. ஏன்னா காமராஜ் நல்ல சட்டமன்ற உறுப்பினர், நல்ல அமைச்சராக அமைதியாக சிறப்பாக செயல்பட்டவர் என்கிற காரணத்தினால் அவரை எதிர்க்க இங்க லோக்கல்ல யாருக்கும் விருப்பம் இல்லை என்பதுதான் உண்மை. நான் கேள்விப்பட்டவரை. அதனாலதான் இப்படி அங்கிருந்து முபாரக் வந்து நெல்லை முபாரக் எனது பழைய கூட்டணி நண்பர், அவரை கொண்டாந்து இங்க வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் நம்புவது சிறுபான்மை மக்கள் என்னவோ மோடி அவர்களுக்கு எதிராக இருப்பதாக திமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அவர்களின் பொய் பிரச்சாரம் ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி அவர்கள் வந்த பிறகு, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் பல மாநிலங்கள்ல, ஒரு சில மாநிலங்களை தவிர தமிழ்நாடு, கேரளா மற்றும் தெலுங்கானா, அங்க வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் போன்ற மாநிலங்களை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி செய்வது பாரதிய ஜனதா கட்சி தான். குஜராத்தில் எனக்கு தெரிந்து 90களிலிருந்து தொடர்ந்து பாஜக ஆட்சி தான். அதுபோல மத்திய பிரதேசமா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், பீகார்ல இப்ப மாபெரும் வெற்றி பெற்றார்கள். எங்கேயும் சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருந்ததாக நாம் யாரும் கேள்விப்படவில்லை. திமுக சும்மா ஸ்டாலின் அவர்கள் பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இப்தார் நோன்பு இந்தியாவில் தான் இஸ்லாமிய சொந்தங்கள் அதை நிம்மதியாக கொண்டாட முடிஞ்சது. பாகிஸ்தானா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், இங்கெல்லாம் தீவிரவாதம் தலை தூக்கி இருப்பதால் அவர்களால் பொருளாதார நிலையில வீழ்ச்சி அடைஞ்சிருப்பதால் அங்கே மகிழ்ச்சியாக கொண்டாட முடியவில்லை. வளைகுடா நாட்கள் தெரிய நாடுகள்ல அங்க இந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருப்பதால் எவ்வளவோ பணக்கார நாடுகளாக இருந்தாலும் நிம்மதியாக அங்க இருக்க முடியல. இங்கெல்லாம் வெடி வெடிக்கிறீங்க, வான வெடிக்க விடுறோம், அங்க வெடி சத்தம் கேட்டாலே மக்கள் வெளியில வர பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு, ஆனால் ஈரான் இந்தியாவை ஒரு நட்பு நாடாக இன்றைக்கு நடத்துகிறது. நட்பு கரம் நீட்டி இந்த போர்க்கால சூழலிலும் ஈரானுடன் நாம் பெட்ரோல் டீசல் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்திய கப்பல்களுக்கு அந்த ஹார்மோஸ் நீரிணை வந்து இந்திய கப்பல்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. நீங்க தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் பார்த்திருப்பீங்க. இப்ப இந்தியா ஒரு மதவாத நாடாக இருந்தால், மோடி அவர்கள் இந்துத்துவ கொள்கைக்காக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பவராக இருந்தால், ஈரான் போன்ற தீவிர இஸ்லாம் நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பார்களா? தயவு செய்து நமது பகுதியிலே தமிழ்நாட்டில் வாழ்கிற இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்தவரை நேற்று கூட திருச்சி மேற்கு தொகுதிக்கு சென்றிருந்தேன். 2 உறையூர் மற்றும் கருமண்டப பகுதிகளில் நான் வாக்கு சேகரித்த பொழுது நிறைய இஸ்லாமிய சகோதரிகளும் சகோதரர்களும் வந்து எங்களுக்கு ஆதரவாக அங்கே நின்று நாங்கள் பேசுவதை கேட்பதிலிருந்தே தெரிகிறது. அவர்கள் மோடியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திமுக பாஜகவோட கூட்டணி வைத்தா பாஜக நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா, நாங்க கூட்டணி வச்சா உடனே மதவாத கட்சி என்று திமுக பிரச்சாரம் செய்யறாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லோரும் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வேண்டும் என்றால் அதற்கு அண்ணா திமுக ஆட்சி வந்தால்தான் முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், நம்ம விவசாயம், நமது தஞ்சை மாவட்டம் டெல்டா பகுதி என்பது விவசாயம்தான் நமக்கு முக்கிய தொழில். இங்க பூமிக்கு கீழே வைரமே கிடைத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை விவசாயம்தான் என்று நமது மக்கள் விவசாயத்திலே ஈடுபடுகிறார்கள். இயற்கை இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி இந்த திமுக ஆட்சியில் கொடுத்த செயற்கை இடர்பாடுகள் விளைந்த நெல்லை கூட நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இவர்களால், விவசாயிகளால் விற்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். மழையில நினைஞ்சு எப்படியோ
நெல்லெல்லாம் விரைஞ்சு வந்ததை கூட அதை பணமாக்க முடியாமல் எத்தனை விவசாயிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா பகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்களை தேவையான அளவுக்கு உருவாக்குவதற்கு டெல்டாக்காரர்கள் என்று அப்பாவும் பிள்ளை சொல்லிட்டு அலைகிறாங்க. ஏதாவது செய்தார்களா? அந்த நெல் மூட்டைகளை அவர்கள் கொள்முதல் செய்வதற்கு கூட கமிஷன் கொடுக்க வேண்டிய ஒரு கொடுமையான சூழ்நிலை இன்றைக்கு டெல்டா பகுதியில் விவசாயிகளுக்கு இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், இயற்கை இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி இந்த திமுகவால் ஏற்பட்ட செயற்கை இடர்பாடுகளை மக்களால் விவசாயிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த முறை டெல்டா என்பது மீண்டும் அம்மாவின் கோட்டை என்பதை நீங்கள் உருவாக்கி கேட்க வேண்டும். இங்க உள்ள திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த முறையும் சரி, அதுக்கு முன்பும் சரி, நமது அன்பு சகோதரர் காமராஜ் மாத்திரம்தான் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை நன்னிலம் தொகுதியிலே ஆர் காமராஜ், நமது மன்னார்குடி தொகுதியிலே எஸ் காமராஜ் மற்றும் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் தொகுதிகளிலும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற்றது என்ற செய்தி உறுதியாக வரும். அந்த அளவுக்கு டெல்டா பகுதியிலே மாற்றம் வந்திருக்கு. நீ போற இடத்துல எல்லாம் அவரு குட்டி ஸ்டாலின் இருக்காரு, அவர் ஏதோ பேசிட்டு போறாரு. அவங்கள்ட்ட கயிறை கொடுங்க, நாங்க சண்டை போட்டுக்கிட்டது உண்மை, எங்களுக்குள்ள சண்டை இருந்துச்சு, குடும்பத்துல அண்ணன் தம்பி சண்டை வராதா, பங்காளி சண்டை வராதா, சண்டை போட்டோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அன்றைக்கு சண்டை போட்டு கொண்டதால் தான் நீங்க தமிழ்நாட்டில் அம்மாவோட ஆட்சி வரல. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரம், பெண்களுக்கு சின்ன குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, எங்கும் கொலை, கிட்டத்தட்ட 5000 கொலைகள், இந்த 8000 கொலைகள் இந்த திமுக ஆட்சியில. காவல் நிலையங்கள்லாம் திமுக காரர்கள் கட்ட பஞ்சாயத்து நிலையங்கள் ஆயிட்டு, லாக்அப் மரணங்கள் எத்தனை இருக்கு, யாருக்கும் நிம்மதி இல்ல. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறேன் என்று ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் சொன்னாரே தவிர கூலிப்படைகள் உருவாவதற்குத்தான் அவர் உதவி செஞ்சிருக்கார். நமது திருவாரூர் மாவட்டம் என்பது மனுநீதி சோழன் ஆண்ட பூமி. மனுநீதி சோழன் தன் மகனே ஆனாலும் தப்பு செய்தவர் தடித்தவர். ஆனா இங்க எனக்கு மகனுக்கு முடிசூட்டுவதற்காகவே தமிழ்நாட்டு இளைஞர்களை வாட்டி வதைக்கிறார் இந்த ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு வேலை வாய்ப்பு எத்தனையோ அரசு காலி பணியிடங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஆட்சியில தான் நிரப்பப்பட போகிறது. அதுபோல இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவோம். எல்லாருக்கும் மதுக்கடைகளை தாண்டி மணமகிழ் மகின்றங்களை உருவாக்கி இன்றைக்கு போதைக்கு அடிமையாக வேண்டும் என்று உங்களை எல்லாம் அவர்கள் தள்ளுகிறார்கள். என்று சொல்ல போனா மூளைக்கு மூளை நம்ம ஊர்ல மிட்டாய் கடைகள்ல மிட்டாய் கிடைப்பது போல கஞ்சா மிட்டாயாக கிடைக்கிறது, போதை மருந்து மாத்திரைகள் கிடைக்கிறது, சாக்லேட் கிடைக்கிறது. பள்ளிக்கு அனுப்புகின்ற மாணவர்களை, கல்லூரிக்கு அனுப்புகின்ற மாணவர்கள், வேலைக்கு செல்கின்ற இளைஞர்கள் பத்திரமாக வீடு வந்து சேர வேண்டும் என்று வீட்டிலே உள்ள பெண்மணிகள் எல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டிக் கொண்டு இருக்கிற காலம் இன்றைக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக இல்லை. அதனால்தான் மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடை எல்லாம் மறந்துவிட்டு நாங்கள் அண்ணன் தம்பிகள் சண்டையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். உறுதியாக மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரும். நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே மற்றும் சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என அனைத்து கட்சிகளும் உங்களோடு இங்கே கைகோர்த்து இருக்கின்றோம். இந்த முறை காமராஜ் அவர்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டியது ஒவ்வொரு கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிக்கும் தொண்டனுக்கும் கடமை என்பதை சொல்லி மீண்டும் தமிழ்நாட்டில அம்மாவின் ஆட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் போன்ற அனைத்து கட்சிகளும் நமக்கு உறுதுணையாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். உறுதியாக இந்த கூட்டணி வெல்லப் போவது உறுதி.
மீண்டும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிடம் பெற்றுத் தருவதற்கான கூட்டணி நல்லாட்சி நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியால் தான் முடியும் என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டிலே நல்லாட்சி வழங்கிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.